12 ராசியினருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய உபாசனை தெய்வம் எது அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தொகுப்பு. நீங்க எந்த ராசியில பிறந்திருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியை நீங்க அழகா கேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய கஷ்டத்திலிருந்து 100% விடுபடுறதுக்கு ஒரு கொடுப்பனை இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாத்துக்குமே என்ன தெரியும்? உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது ஒண்ணு தெரியும். ஒண்ணு உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு தெரியும். ஆனா உபாசனை தெய்வம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. இதுல 3 விஷயம் பாருங்க. நம்மளுக்கு அந்த தெய்வ வழிபாட்டுகள்லயே குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உபாசனை தெய்வம் அப்படின்னு 3 தெய்வம் இருக்கு. இதுல குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய குலத்தை காக்க வந்த தெய்வம். குலத்தை காக்க தெய்வம்னு என்ன அர்த்தம்? நம்முடைய குலம்னா நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே தான் தெய்வமாக மாறி நம்ம குலத்துக்குன்னு ஒரு தெய்வமா வந்து நம்மளுடைய காக்கக்கூடிய தெய்வம், அதாவது குலம் காக்கக்கூடிய தெய்வத்துக்கு பெயர் குலதெய்வம்னு பேர். இஷ்ட தெய்வம்னா அது நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம். சார் எனக்கு முருகனை பிடிக்கும், சார் எனக்கு மாரியம்மனை பிடிக்கும், சார் எனக்கு பிள்ளையார பிடிக்கும், சார் எனக்கு மகாலட்சுமி பிடிக்கும். இப்படி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு பேர் தான் இஷ்ட தெய்வம். உங்களுக்கு பிடிக்கணும், நீங்க இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்குங்க அப்படின்னா அவங்களுக்கு பேரு இஷ்ட தெய்வம்னு பேர். ஆனா உபாசன தெய்வம் அப்படிங்கிறது நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து அழகா நின்று உங்களுடைய ஒரு ஏணிப்படி மாதிரி ஏத்தி அழகு பார்க்கணும் அப்படின்னோம்னா இந்த உபாசன தெய்வம் தான் உங்களுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உங்களை அழகு மேடை ஏத்தி அழகு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான வெற்றிகளையும் கொடுக்கணும்னா அது உபாசன தெய்வத்தினாலதான் முடியும். இந்த உபாசன தெய்வத்தை நீங்க வணங்குனீங்கன்னா என்ன நடக்கும்? எல்லாமே நடக்குங்க. கஷ்டம் தீரும், கடன் தீரும், வம்பு வழக்கு தீரும். நீங்க என்ன கேட்குறீங்களோ, ஒரு பெத்த தாய் தகப்பங்கிட்ட ஒரு குழந்தை என்ன வேணும்னு கேட்குதோ அந்த வேணுங்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உங்களுடைய உபாசன தெய்வம் கொடுத்தே தீரும். இது இறைவனுடைய கணக்கு. அப்ப நம்ம பொதுவா நம்முடைய குலம் காக்கக்கூடிய குலதெய்வம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாருமே ஒரு மாதிரியா சொன்னாலும் நம்ம சொல்றது நம்முடைய குலம் காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா 9ஆம் இடம் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய குலம் காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது 9ஆம் இடம். அதுதான் முன்னோர்கள். 9ஆம் இடங்கிறது முன்னோர்கள். தந்தை 9ஆம் இடம். அதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாக்கியமே 9ஆம் இடம் அப்படின்னு இறைவன் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. முன்னோர்கள் 12 ராசி கட்டத்தின் வழியாக உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான இடம் அப்படின்னா அது 9ஆம் இடம். அதுதான் பாக்கிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இந்த 9ஆம் இடம் தான் உங்களுடைய குலம் காக்க வந்த குலதெய்வத்தை பத்தி சொல்லக்கூடியது. இந்த 9ஆம் இடம் இஷ்ட தெய்வங்கிறது அதுக்குன்னு பாவம் கிடையாது. எனக்கு மாரியம்மனை பிடிக்கும், காளியம்மனை பிடிக்கும், சமயபுரத்த மாரியாய பிடிக்கும், பொள்ளாச்சி மாசாணியம்மை பிடிக்கும். இது நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம். அப்ப குலதெய்வங்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு குலதெய்வம். உங்களுக்கு கேட்ட வரம் கொடுக்கணுமல்ல, கேட்டதை அதான் பாட்டு இருக்கும், கூப்பிட்டா ஓடி வருவாளா, எங்க அம்மா கூப்பிட்டா ஓடி வருவாளான்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்ப கூப்பிட்டீங்கன்னா ஓடி வரக்கூடிய யார் அப்படின்னா அவங்க தான் உபாசனை தெய்வம். அப்ப இது நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பொதுவா மூலாதார நூல்கள் இருந்து சொன்ன விஷயங்களையும் நம்மளுக்கு முன்னோர்கள் சொன்ன விஷயத்தையும் அதை நம்ம கடைபிடித்து நம்முடைய வாடிக்கையாளர்களை சொல்லி அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் சில சக்சஸ் அடைந்த விஷயங்களையும் வைத்து இது இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம அழகா இப்படி ஒரு அழகான ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம பேச போறோம். அப்ப உபாசன தெய்வம் அப்படிங்கிறது ஒரு பாவத்தை வளர்க்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. ஒரு பாவத்தை வளர்க்கணும்னா அதனுடைய எண்ணி வரக்கூடிய 3ஆம் பாவம் தான் அந்த பாவத்தை வளர்க்கும்.
ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடுங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்குது. ஒரு 4ஆம் இடம்னு சொத்து இருக்குதுன்னா, அந்த சொத்த அடுத்த சொத்தா வளர்க்கணும் அப்படின்னா, அதனுடைய 6ஆம் பாவத்தினால தான் முடியும். 4ஆம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் பாவமான 6ஆம் பாவத்துக்கிட்ட தான் முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5ஆம் இடம் ஒரு காதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காதல அடுத்த டெவலப் கொண்டு போகணும். வளர்க்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறது, இந்த 5ஆம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் பாவமான 5, 6, 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் தான் அந்த காதலை அடுத்த பரிணாமத்திற்கு எடுத்து சென்று திருமண வாழ்க்கைக்கு கொண்டு போய் விடும். அப்ப அதே மாரி 9ஆம் இடம் குலம் காக்கக்கூடிய தெய்வம்னா, இந்த 9ஆம் பாவத்தை வளர்க்கக்கூடிய 3ஆம் பாவம் எதுவோ, அதுதான் உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை, உங்களுடைய அதிர்ஷ்டங்களை, உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி, உங்களுடைய லாபங்களையும், ஆசைகளையும், கனவுகளையும், உங்களுடைய லட்சியங்களையும் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம்னா, இந்த 9ஆம் பாவத்தை வளர்க்கக்கூடிய 9ஆம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் பாவமான 11ஆம் பாவம் என்பதுதான் உங்களுடைய உபாசன தெய்வம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. 9ஆம் பாவங்கிறது குலதெய்வம்னா, இந்த 9ஆம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3ஆம் பாவமான 9, 10, 11. இந்த 11ஆம் இடம் தான் உங்களுடைய உபாசனை தெய்வம். மனசுல வச்சுக்கங்க. இத வந்து பொதுவா கிரகங்கள்ல 2 டீம். எல்லாத்துக்குமே தெரியும். 2 அணி அப்படிம்பாங்க. குருவுடைய அணி அப்படின்னு ஒரு கேட்டகரி. சுக்கிரனுடைய அணிகள் அப்படின்னு ஒரு கேட்டகரி. இந்த 2 கேட்டகரி இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளும் அடிக்கடி இத பத்தி பேசியிருக்கிறோம். அப்ப இந்த குருவை ஆண்கள், பெண்கள் 2 விதமா நம்ம பிரிக்கிறோம். இப்ப ஆண்களுக்கு அனைவருக்குமே, ஆண்கள்னா குழந்தை பையனா இருக்கலாம், 10 வயசு பையனா இருக்கலாம், 50 வயசு பையனாவும் இருக்கலாம், யார் வேணுமாலும் இருக்கலாம். இப்ப இந்த ஆண்களுக்கு குருவை நீங்க பிரதானமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சொல்றேன் அப்புறம். ஆண்களுக்கு குருவை பிரதானமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? குரு இருக்கிற இடத்தை தான் உங்களுக்கு லக்னமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். உங்க லக்னம் எந்த லக்னமா இருக்கட்டும், நீங்க எந்த ராசியா இருக்கட்டும், அத குருவை தான் நீங்க லக்னமா வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெண்கள் இருக்கிறாங்கன்னா, பெண்களுக்கு சுக்கிரனை தான் நீங்க மூலாதாரமா வச்சுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சுக்கிரன் இருக்கக்கூடிய உங்க லக்னம் எந்த லக்னமா இருக்கட்டும், எந்த ராசியா இருக்கட்டும், சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்தை தான் உங்களுடைய லக்னமாக பாவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மேட்டர் தான் பேசுறேன். ஆண்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரோ அந்த இடங்களை தான் நீங்க லக்னமாக பாவித்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு சுக்கிரன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதைத்தான் நீங்க லக்னமாக பாவித்துக்கணும். அப்ப ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குரு எந்த ராசியில இருக்கிறாரோ அந்த ராசிய நீங்க லக்னமா வச்சு அந்த லக்னத்திற்கு 11வது ராசி எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசிக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு இருக்குது. அந்த தெய்வம் தான் உங்களுடைய உபாசனை தெய்வம். இதனுடைய மேட்டரை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது சொல்றேன். ஒவ்வொரு பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. பெண்களுக்கு அவங்க எந்த லக்னமாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருக்கட்டும், சுக்கிரன் எந்த லக்னத்தில் இருந்து இருக்குதோ, அதாவது சுக்கிரன் வந்து எந்த ராசியில் இருக்குதோ, அந்த ராசியை நீங்க லக்னமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய 11வது ராசி என்ன ராசியோ, அந்த ராசி தான் அந்த ராசி தான் உங்களுக்கு உபாசனை தெய்வம். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். நீங்க எந்த லக்னமாக வேணுமா இருங்க. மேசத்துல குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த ராசியா இருங்க, எந்த லக்னமாக இருங்க. குரு உங்களுடைய ராசியில மேச ராசியில இருக்குது குரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த குரு இருக்கக்கூடிய மேச ராசிய இத லக்னமா நீங்க மனசுக்குள்ள பாவிச்சுக்கிட்டு, இந்த மேச லக்னத்துக்கு அந்த குரு இருக்கிறத லக்னமா நீங்க நினைச்சுக்கணும்.
அந்த குரு இருக்கிற வீட்டுக்கு 11வது ராசி என்ன ராசின்னு பார்க்கணும். என்ன ராசி? குரு இருக்கிறதுக்கு 11வது ராசி கும்ப ராசி. இப்போ ஒன்றும் இல்லை, ரிஷபத்துல குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்திலிருந்து அந்த குரு இருக்கக்கூடிய 11வது இடம் எது அப்படின்னா, எது? ஏதாவது துலாம் 6, விருச்சிகம் 7, தனுசு 8, மகரம் 9, கும்பம் 10, மீனம் 11 வரும். இதே மிதுன ராசின்னு வச்சுக்கோங்க. மிதுனத்துல குரு இருக்குது. அப்ப மிதுனத்துல குரு இருந்தா மேசம் தான் உங்களுக்கு 11வது இடம். கடகத்துல குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு ரிஷபம் தான் 11ஆம் இடம். சிம்மத்துல குரு இருக்குது. சிம்மத்துல குரு இருந்தா மிதுனம் தான் உங்களுடைய 11வது இடம். இது மாதிரி குரு உங்களுடைய ஜாதகத்துல எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டிலிருந்து, அந்த ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய 11வது ராசி தான் உங்களுக்கு உபாசனை தெய்வம். இது ஆண்களுக்கு. இது ஆண்களுக்கு. இப்ப பெண்களுக்கு அப்படின்னா, சுக்கிரன் எந்த ராசியில் இருக்குதோ, சுக்கிரன் எந்த ராசியில் இருக்குதோ, நீங்க எந்த லக்னமா இருங்க, எந்த ராசியா இருங்க, எந்த நட்சத்திரமா இருங்க, எதா இருந்தாலுமே உங்களுடைய சுக்கிரன் இருக்கிற வீட்டை, உங்களோட லக்னத்தை எந்த லக்னமா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ஏதோ ஒரு வீட்டில் இருக்குமில்ல, அந்த வீட்டை நீங்க லக்னமா பாவிச்சுக்கிட்டு, அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 11வது வீடு எந்த வீடாக வருகிறதோ அந்த வீட்டுடைய ராசியோடைய அதிபதி தான் உபாசனை தெய்வம் அப்படிங்கறத மட்டும் உள்வாங்கிக்கங்க. அதுக்கு மேல நான் மேட்டர் பேசுறேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெண்ணுடைய ஜாதகம், அவங்க எந்த லக்னமா இருக்கட்டும், ஒருவேளை மேச லக்னமா இருக்காங்க, அதையெல்லாம் விட்டுருங்க, இங்க லக்னத்துக்கு வேலை இல்லை. பெண்களுக்கு சுக்கிரன் இருக்கிற வீட்டை நேரா போயிடணும். அந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்து 11வது இடம் அப்படிங்கக்கூடிய பார்த்தா எது? இப்ப தனுசுல சுக்கிரன் இருக்குதுன்னா அதனுடைய 11வது வீடு எது அப்படின்னா துலாம். இந்த 11வது இடம் துலாம்ங்கிறப்ப துலாம் ராசிக்குன்னு ஒரு உபாசன தெய்வம் இருக்கும். நீங்க அந்த தெய்வத்தான் நீங்க மெயினா வழிபடணும். இதுதான் லாஜிக். ஆண்களுக்கு குரு எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுக்கு 11வது ராசியோடைய உபாசன தெய்வத்தை புடிச்சுக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு சுக்கிரன் எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய 11வது வீட்டுடைய ராசியை நீங்க புடிச்சுக்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய உபாசனை தெய்வம். இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இதை நாங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது முன்னோர்கள் தொகுத்து வழங்கிட்டாங்க. அடுத்து இதை நடைமுறையில இதெல்லாம் சாத்தியமான நம்ம பார்த்து சக்சஸ் பண்ணிக்கிறோம். இதை பத்தி அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறோம். பிரச்சனைகள் தீர்ந்திருக்குது அப்படின்னா இது எல்லாமே இருந்திருக்குது. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மேசத்திலிருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன ஃபார்மெட் வேற. இப்ப 12 ராசிகள், நீங்க எந்த ராசியில பிறந்தீங்கிறதெல்லாம் இங்க தேவையில்லை. இப்ப மேசத்திலிருந்து மீன ராசி வரை இருக்கும் 12 ராசி பொதுவா. இப்ப நான் பேசுறது பொதுவா, உங்களுடைய ராசி பேசல, லக்னத்தை பேசல. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆணுடைய ஜாதகத்துல குருவில் இருந்து 11வது வீடு எதுவோ அந்த தெய்வத்தோட உபாசனை தான். பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் இருந்து 11வது ராசி எந்த ராசியா வருதோ அந்த ராசியோட உபாசன தெய்வத்தை நீங்க கெட்டியா புடிச்சுக்கீங்கன்னு சொல்றேன். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், மேச ராசிக்கு இப்ப 12 ராசியில பொதுவா இருக்குதுன்னா, இப்ப நம்ம பேசுறதுல பொதுவா இப்ப மேச ராசி இருக்குது. அப்ப மேச ராசி இருக்குது அப்படின்னா இந்த மேச ராசிக்குன்னு ஒரு உபாசனை தெய்வம் இருக்கு. அப்ப இந்த மேசர், அதாவது மேச ராசிக்கு நான் சொல்ல, மேச ராசி 11ஆம் இடமாக வந்தால், நல்லா புரிஞ்சுக்கங்க, குருவுக்கு 11ஆம் இடம் மேசமாக வந்தால், இப்ப சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசிக்கு பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசிக்கு மேசம் 11ஆம் இடமாக வந்தால் இப்படி பேசுறேன். அதே மாதிரி சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு 11வது இடம் ரிஷப ராசியாக வந்தால், சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசிக்கு மிதுனம் 11வது ராசியாக வந்தால், நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப இந்த 12 ராசிகள் இருக்குது அப்படின்னா, மேச ராசி அப்படின்னா உங்களோட ராசி மேச ராசி இருக்குன்னு நான் சொல்லல. பொதுவா மேச ராசிக்கு பழனியில் இருக்கக்கூடிய கீழ் இருக்கக்கூடிய சொல்லுவாங்க, அதுக்கு பேர் திரு ஆவினன் குடியும்பாங்க. மேல இருக்கிறவர் வேற பழனி தண்டாயுத பாணியும்பாங்க.
கீழே இருக்கக்கூடியது ஆவினன் குடிம்பாங்க. அந்த தெய்வத்தை வந்து பழனிலையும் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த இடத்துல குழந்தை வேலைப்பர்னு ஒருத்தர் இருப்பார். அது குழந்தை வேலைப்பரும்பாங்க குழந்தை வேலைப்பரும்பாங்க. அப்ப பழனியில் இருக்கக்கூடிய ஆவினன்குடி அப்படிங்கக்கூடிய அந்த கோயில்ல உள்ள போனீங்கன்னா மகாலட்சுமி அம்மா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, மகாலட்சுமி அம்மா இருப்பாங்க, தாயார் இருப்பாங்க. அப்ப இந்த மேச ராசி உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடமாக வந்தா, அதாவது உங்கள் லக்னத்துக்கு இல்ல, குருவுக்கு 11ஆம் இடமாக வந்தா மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்க. அப்ப மேச ராசிக்கு பழனியில் உள்ள ஆவினன்குடியில் உள்ள மகாலட்சுமி தாயார் அப்படிங்கறத எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் இதனுடைய விளக்கத்தை அடுத்து சொல்றேன். இப்ப ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்க. இந்த ரிஷப ராசிக்கு யாரு அந்த ராசிக்குள்ள உபாசன தெய்வம் இருக்குது. ரிஷப ராசிக்குள்ள உபாசன தெய்வம் இருக்குது. அது யார் இருக்காங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதர் சுவாமியும் தாயார் பர்வதவர்த்தினி அம்மாள், இவங்க தான் ரிஷப ராசிக்குள்ள இருக்கக்கூடிய உபாசனை தெய்வம். ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒவ்வொரு உபாசன தெய்வம் இருக்கிறாங்க. மேச ராசியில பழனியில் இருக்கக்கூடிய திருவாவணங்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோயில்ல உள்ள மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அந்த தாயார் தான் மேச ராசிக்கக்கூடிய அந்த ராசிக்குள்ள போய் உபாசன தெய்வம் உட்கார்ந்து இருக்குது. ரிஷபத்துக்கு வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமநாதருடைய சாமியோட இதுல பர்வதவர்த்தனையும் இவங்க 2 பேரும் தான் ரிஷப ராசிக்குள்ள உபாசன தெய்வம். இப்ப மிதுன ராசினா அந்த மிதுன ராசிக்குள்ள ஒரு உபாசன தெய்வம் போய் உட்கார்ந்துட்டு இருக்குது. அது யாருன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பரும் காந்திமதி தாயாரும் தான் அந்த மிதுன ராசிக்குள்ள உபாசன தெய்வமாக அழகாக வீட்டிலிருந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப கடக ராசின்னு வச்சுக்கோங்க. இந்த கடக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல நீங்க இறங்கினீங்கன்னாவே ஒரு 10 கிலோமீட்டர்ல நெமிலின்னு ஒரு ஊர் இருக்கும். நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். அங்க வந்து திரிபுர சுந்தரி, அதாவது குழந்தை வடிவத்துல தான் ஒரு அம்மா இருப்பாங்க. ஒரு சின்னதா ஒரு சிலை இருக்கும், பால திரிபுர சுந்தரின்னு. அது கோயில் அல்ல, கோயில் கிடையாது, ஆனா வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளதான் அந்த சாமியை வச்சு வழிபட்டு இருக்காங்க. குழந்தை பிள்ளைகளுக்கு எப்படி முட்டாய் கொடுக்குறாங்களோ, குழந்தை பிள்ளை கடல முட்டாய் சாக்லேட்டு இது மாதிரி, அதுதான் அங்க கொண்டே குழந்தைகளை அங்க கொடுத்துப்பான். அந்த கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே இந்த சாக்லேட்டு கடல முட்டாய் இந்த குழந்தைக்கு தீனிதிங்கிறத வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்த சாமியே குழந்தை. அப்ப கடகராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஐயா, நம்ம வகுப்புக்கு வந்து நம்மளுடைய மூல குரு நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா வந்திருக்காரு. ஐயா, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சிறப்புங்க ஐயா. உங்களை நான் வருக நான் அன்போடு வரவேற்கிறேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்ப கடகராசிக்குள்ள இருக்கிறது அப்படின்னா அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய நெமிலி அப்படிங்கிற ஊர்ல பால திரிபுர சுந்தரி அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மா, அது வீட்டுக்குள்ளதான் இருக்கும். அந்த கடகராசிக்குள்ள இந்த அம்மா தான் உபாசன தெய்வமா அந்த கடகராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து திருமியச்சூர் அப்படிங்கக்கூடிய ஊர்ல அன்னை லலிதாம்பிகா அப்படிங்கக்கூடிய தாயாரும் மேகநாத பெருமாள் அப்படிங்கக்கூடிய அந்த தெய்வம் தான் இந்த சிம்ம ராசிக்குள்ள உபாசன தெய்வமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப கன்னி ராசி அப்படின்னா இந்த கன்னி ராசிக்குள்ள உபாசன தெய்வமாக வீற்றிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் அப்படிங்கக்கூடிய ஊர்ல விஷ்ணு துர்க்கை அம்பாள், இவங்க தான் கன்னிராசிக்குள்ள உபாசன தெய்வமாக அழகாக உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப துளாராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த துளாராசிக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காட்டழகியர் சிங்கப்பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். உடனே என்ன சொல்லுவீங்க, ஸ்ரீரங்கம்னாவே நம்ம பெருமாள் இது மாதிரி இப்படி போயிடுவோம். ஸ்ரீரங்க திருச்சினாவே இது வந்து அப்படி கிடையாது. துலா ராசிக்குள் இருக்கக்கூடிய உபாசன தெய்வம் அப்படின்னாவே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காட்டழகியர் சிங்கப்பெருமாள் அப்படிங்கக்கூடிய தெய்வம் தான் உபாசன தெய்வம். இப்ப விருச்சக ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திருப்பதி போயிருப்போம், கீழ் திருப்பதி போயிருப்போம். இந்த கீழ் திருப்பதியில அலமேலு மங்கமாபுரம் அப்படின்னு இருக்கும். அங்க பத்மாவதி தாயார் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த விருச்சக ராசிக்குள்ள போய் அழகா உள்ள உட்கார்ந்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, விருச்சக ராசிக்குள்ள போய் அழகா ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. யாரு?
கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு மங்கமாபுரத்துல பத்மாவதி தாயார் விருச்சக ராசியில போய் அழகா உபாசன தெய்வமா அந்த ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. நான் அந்த ராசிக்குள்ளதான் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றேனே தவிர, உங்களுக்கு நீங்க விருச்சக ராசியா இருந்து உங்களுக்குன்னு நான் சொல்லல. விருச்சக ராசிக்குள்ள போய் அழகா உட்கார்ந்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துக்கு அப்புறம் தனுசு. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவா வாராகி அம்மன் தாயார் தான். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்கு வாராகி அம்மன் தான் அந்த தனுசு ராசிக்குள்ள போய் உபாசன தெய்வமாக அழகாக உட்கார்ந்து உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு நல்ல அற்புதமான விஷயங்களை கொடுப்பதற்காக அங்க உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அதே மாதிரி மகர ராசி எடுத்துக்கிறோம். மகர ராசினாவே ரொம்ப ஃபேமஸ். முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா படம் எடுப்பாங்க. தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன், தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் என்டர்பிரைசஸ் படம் எடுப்பாங்க. நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஒட்டஞ்சத்திரத்துல ராஜகாளியம்மன் என்டர்பிரைசஸ் வழங்கும் காளிகாம்பாள் அப்படின்னு எல்லாம் படம் எடுப்பாங்க. அப்ப இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒட்டஞ்சத்திரத்திலே வந்து பாத்தீங்கன்னா தெத்துப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, கன்னிவாடிக்கு பக்கத்துல. அங்க இருக்கக்கூடிய ராஜகாளியம்மன் இந்த தாயார் தான் மகர ராசிக்குள்ள போய் உங்களுக்கு உபாசனை தெய்வமாக அழகாக உட்கார்ந்து உங்களுக்கு காட்சி அளிக்கிறார். இப்ப கும்பராசி அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு, இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இல்ல, கும்ப ராசிக்குள்ள குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் அவருதான் இந்த கும்ப ராசிக்குள்ள போய் அழகா உட்கார்ந்து உபாசன தெய்வமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப மீனம் அப்படின்னாவே மீனத்துக்குள்ள போய் யார் உட்கார்ந்துருக்காங்க உபாசன தெய்வமா அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மா. சொல்றாங்களா, அம்மா தாயே மதுரை மீனாட்சி அம்மா என் வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் கொடுக்குறாங்களா, அது தீரு அப்படிங்கிறாங்கல்ல பத்தி. அப்ப மதுரை மீனாட்சி அம்மா தான் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய உபாசனை தெய்வம். அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மேசத்துல இருந்து மீன வரைக்கும் உள்ள இந்த தெய்வங்களை எல்லாம் நீங்க நோட்ல ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய உபாசன தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு குலதெய்வம் என்பது 9ஆம் இடம் பாக்கியம். இஷ்ட தெய்வம்ங்கிறது நீங்களா விருப்பப்பட்டு இந்த தெய்வத்தை நான் என்னோட இஷ்ட தெய்வமா நான் ஏத்துக்கிறேன்னு போறது வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம். குலதெய்வம்ங்கிறது உங்களுடைய வம்சாவளியாக வரக்கூடிய தெய்வம் குலதெய்வம். ஆனா உபாசன தெய்வம் என்பது நீங்க ஒரே வார்த்தை, எப்பா என்னை காப்பாத்து அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை போட்டீங்கன்னா அப்படியே ஓடி வந்து உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள், பாதிப்புகள், குற்றங்கள் இதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா இந்த 11ஆம் இடத்துக்கு உண்டான உபாசனை தெய்வம் 11ஆம் வீட்டு இடமே. அப்ப நான் மேசத்திலிருந்து மீன வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை எப்படி பார்க்கணுங்க கூடிய ஒரு அணுகுமுறை தான் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஒரு உதாரணத்துக்கு நல்லா சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண்களுடைய ஜாதகத்தில் நீங்க எந்த லக்னமா வேணுமாலும் இருந்துங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சார் நீங்க எந்த நட்சத்திரமா வேணுமாலும் இருந்துக்குங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சார் நான் எந்த நட்சத்திரமா இருக்கிறேன், அதை பத்தி கவலை இல்லை. நீங்க என்ன லக்னமோ ராசியோ நட்சத்திரமோ தேவையில்லை. ஆணுடைய ஜாதகத்துல பொதுவா இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 60 பேர்த்தோட இதுல மேசத்துல குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆணுடைய ஜாதகத்தை தான் இப்ப பேசுறோம். ஆணுடைய ஜாதகத்துல மேசத்துல குரு இருக்குது. அப்ப அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 11வது ராசி என்ன ராசியோ அதுதான் உபாசன தெய்வம். அப்ப மேசத்துல குரு இருக்குதுன்னா ஒரு ஜாதகத்துல மேசத்துல குரு இருக்கிறவங்க, இப்ப இங்க வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மேசத்துல ஒரு ராசிக்கு குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மேசத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 11ஆம் இடம் எது? கும்பம். நல்லா புரிஞ்சுங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் தான் 11வது இடம். அதுதான் உபாசன தெய்வம். அப்ப குரு உங்களுக்கு ஆணுடைய ஜாதகத்துல குரு மேசத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கும்பம் அப்படிங்கிறது தான் 11ஆம் இடம். அப்போ உங்களுடைய உபாசன தெய்வம் யாரு? மேசத்துல குரு இருக்கு, உங்களுக்கு உபாசன தெய்வம்
கும்பமான கும்ப வீட்டுல எந்த உபாசன தெய்வம் போய் உட்கார்ந்து இருக்குதோ அதுதான் உங்களுடைய கஷ்டங்களையும் கடன்களையும் வாழ்வாதாரத்துல மேம்படுத்தக்கூடிய உபாசன தெய்வம். அப்படின்னு என்ன? கும்பத்துக்கு யாரு? குற்றாலத்தில் உள்ள திரு குற்றாலநாதர். அப்ப இந்த மேசத்துல குரு இருக்கிறவங்க எந்த லக்னமாக இருக்கட்டும், மேசத்தில் குரு இருப்பவர்கள் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய திரு குற்றாலநாதர் தான் உங்களுடைய உபாசனை தெய்வம். அவர்களைத்தான் நீங்க கெட்டியா போய் பிடிச்சுக்கணும். அந்த தெய்வத்தை நீங்க எந்த அளவுக்கு அவங்கள போய் வழிபடுறீங்களோ உங்களுடைய வாழ்வாதாரத்துல எல்லா கஷ்டமும் தீர்மானா ஆண்டவன் சத்தியமாக தீரும். அப்ப இது எப்ப போகணும்? என்ன போகணும்னா, இஷ்ட தெய்வம் அதாவது உபாசன தெய்வம் கூப்பிட்டீங்கன்னா ஒடியாந்துரும். உனக்காக ஆல்ரெடி வெயிட்டிங் உபாசன தெய்வம். நீ கூப்பிடாத ஒண்ணு குறை. அப்ப அந்த தெய்வத்தை எல்லாம் இந்த இடத்துலயே போய் நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கனாலும் சரி, வழிபட்டுட்டு வரணும். முதல் டைம் வருஷத்துல ஒரு முறையாவது, நல்லா புரிஞ்சுக்கங்க, வருஷத்துல ஒரு முறையாவது உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எப்ப போகணும்னா, குரு இருக்கிறவங்க, மேசத்தில் குரு இருக்கிறவங்க உங்களுக்கு 11ஆம் இடமான கும்பம் அப்படிங்கக்கூடிய ராசிக்கு உண்டான மாசம் இருக்கும். என்ன மாசம்? கும்பத்துக்கு அப்படின்னா மார்கழி, தை, மாசி மாசம். அப்ப மேசத்துல குரு இருக்கிறவங்க மாசி மாசத்துல ஏதோ ஒரு நாள், உங்களுக்கு எந்த நாள் கிடைச்சாலும் ஓகே, நீங்க நேரா போய் குற்றாலநாதரை வணங்கினீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். நீங்க குற்றாலநாதருடைய போட்டோவை கொண்டாந்து வீட்டில் வச்சு வழிபட்டுக்கிட்டே டெய்லி வந்தீங்கன்னாலும் உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த குற்றாலநாதருடைய படத்தை வச்சு, யாரு மேசத்தில் குரு இருக்கிறவங்க, டெய்லி காலையில் எந்திரிச்சு பிரேயர் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா சத்தியமா பிரச்சனைகள் தீர்ந்தே தீரும். சரி, ரிஷபத்துல ஒருத்தருக்கு குரு இருக்குது. ரிஷபத்துல குரு இருக்குது. இப்ப மேசத்துல குரு இருந்தாலும் அதே தான். இது ஆண்களுக்கு. இதே பெண்களுக்கு மேசத்துல சுக்கிரன் இருந்தாலும், மேசத்துல சுக்கிரன் இருக்கு குரு ஆண், மேசத்துல குரு இருந்தாலும் சரி, மேசத்துல சுக்கிரன் இருந்தாலும் சரி, இவங்க 2 பேர்த்துக்குமே இந்த குற்றாலநாதரை தான் வழிபடணும். இப்ப ஒண்ணு இல்ல, ரிஷபத்துல குரு இருக்குது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல. அப்ப ரிஷபத்துல குரு இருக்குது அப்படின்னா, அப்ப ரிஷபத்துக்கு 11ஆம் இடம் எது அப்படின்னா மீனம். அப்ப மீனம்ங்கிறது என்ன மாசம்? பங்குனி மாசம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது கம்பல்சரி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, வருஷத்துக்கு ஒரு முறையாவது அதனுடைய மாசமான பங்குனி மாசத்துல உங்களுடைய உபாசனை தெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனை கம்பல்சரி போய் பாருங்க. அதனுடைய திரிகோண மாசம்னு ஒன்று இருக்கும். மீனத்திலிருந்து மீனம் ஒன்னா இருந்ததுன்னா அதனுடைய 5வது ராசிங்கிறது கடகம். அதே 9வது ராசி அப்படிங்கிறது விருச்சகம். 7, 8, 9. அப்ப பங்குனி மாசத்திலையும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாசத்திலையும், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாசத்திலையும் மேசத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ரிஷபத்துல குரு இருந்தா நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த 3 மாசத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். மீனத்துடைய மாசம் பங்குனி. அப்ப பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாசம், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. இந்த மாசத்தில் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை எந்த அளவுக்கு நீங்க வழிபடுறீங்களோ எல்லா கஷ்டமுமே தீருங்க. இதே மிதுனத்துல குரு இருக்குது. அப்ப மிதுனத்துல குரு இருந்தா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல அந்த மிதுனத்துக்கு 11ஆம் இடம் எது? மேஷம். அப்ப மேஷத்துடைய மாசம் என்ன? சித்திரை மாதம். அப்ப சித்திரை மாசத்திலிருந்து சித்திரை மாசம், அதனுடைய 5வது மாசம், அதனுடைய 9வது மாசம். சித்திரை, அதுக்கடுத்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஆவணி மாசம். அடுத்து ஆவணிக்கு அடுத்தது அதனுடைய 9வது மாசமான ஆவணி. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி.
அப்ப இந்த சித்திரை மாசம், ஆவணி மாசம், மார்கழி மாசம் வரக்கூடிய இந்த மாசத்துல மேச ராசியில் இருக்கக்கூடிய உபாசனை தெய்வமான பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடியில உள்ள இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை போய் வணங்கி ஒரு தீபம் 3 தீபம் போட்டு நீங்க எந்த அளவுக்கு உட்கார்ந்து பிரேயர் பண்ணி வணங்குனீங்கனோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். யாருக்கு? மிதுனத்தில் குரு இருந்தோ ஆணுடைய ஜாதகத்தில், அல்லது மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தோ அது பெண்ணுடைய ஜாதகத்தில். இப்படி இருந்தா, மிதுனத்துல குரு இருந்த ஆண்களா இருந்தாலும் சரி, மிதுனத்தில் சுக்கிரன் இருந்த பெண்களா இருந்தாலுமே அந்த மிதுனத்திற்கு 11ஆம் இடமான மேஷம், மேஷத்தில் இருக்கக்கூடிய அழகாக வீற்றிருக்கக்கூடிய உபாசன தெய்வம் என்பது பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார அந்த மேச மாசமும் அதனுடைய திரியோண மாசம் 1, 5, 9 சித்திரை மாசம், ஆவணி மாசம், மார்கழி மாசம். இந்த மாசத்துல 3 மாசம் வருஷத்துக்கு 3 தடவை உங்க உபாசன தெய்வ கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். கடனா கட்டிடலாம். கஷ்டமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களை வணங்குங்க. கேரண்டியா சொல்றேன். உங்களோட ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை, கோர்ட்ல கேஸ், வம்பு வழக்கு, வேலையில பிரச்சனை, வேலை போற மாதிரி இருக்குது, கல்யாணமே தடையாயிட்டு இருக்குது, யாரை பிடிக்கிறது? உபாசன தெய்வத்தை பிடிங்க, எல்லாமே நடக்கும். இப்ப ஒரு ஆணுடைய ஜாதகத்துல கடகத்துல குரு, அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன், 2 பேர்த்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பேசிட்டு வருவோம். கடகத்துல குரு இருந்தாலும் சரி, இது ஆண்களுக்கு வச்சுக்கிறோம். இதே மாதிரி கடகத்துல சுக்கிரன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது இருந்தா தான் ஒருத்தருக்கு சுக்கிரன் பெண்களுக்கு வேற இடத்துல கூட இருக்கும். அப்ப வேற இடத்துல இருந்தா அந்த இடத்துல இருந்து நீங்க 11ஆவது இடமா பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு 2ஐயும் கம்பேர் பண்ணி பேசுறப்ப உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக பேசுறோம். இப்ப கடகத்துல ஒரு ஆணுக்கு குரு இருக்குது. சரி, அது இல்லப்பா, இன்னொருத்தருக்கு பெண்களுக்கு குரு இருக்குது அப்படின்னு, சுக்கிரன் இருக்குது அப்படின்னா நீங்க அதுல இருந்து தான் 11ஆம் இடத்தை பார்க்கணும். அப்ப கடகத்துக்கு 11ஆம் இடம் எது அப்படிங்கிறது எது? ரிஷப ராசி. அப்ப இந்த ரிஷப ராசிக்குள்ள உபாசனை தெய்வமாக விளங்கி கொண்டிருப்பவர் யாரு அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி, பர்வதவர்த்தனி தாயார். அப்ப இவங்களை 2 பேர்த்தையுமே நீங்க போய் எப்ப வழிபடணும் அப்படின்னா அந்த ரிஷப மாசம், அதற்குண்டான திரிகோண மாசம். அப்ப என்ன சொல்லுவோம்? ரிஷபத்தோட மாசம் என்ன மாசம்? வைகாசி மாசம். அதனுடைய 5வது மாசம், வைகாசிக்கு அடுத்தது 5 என்ன? வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி மாசம். புரட்டாசிக்கு அப்புறம் என்ன? புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசம். இந்த 3 மாசத்துலயும் வருஷம் நீங்க எதையுமே பார்க்காதீங்க. உங்களுடைய உபாசன தெய்வத்தை இந்த மாசத்துல எல்லாம் போய் நீங்க எப்ப அந்த மாசத்துல வாய்ப்பு கிடைக்குதோ உங்களுடைய உபாசன தெய்வத்தை பிடிச்சீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நீங்க டெய்லி காலையில உபாசன தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கங்க. அதுக்கு உங்களுக்கு தெரியணும். அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். உங்களுடைய உபாசன தெய்வம் எது? அப்ப ஆண்கள் நீங்க பார்க்கணும்னா உங்களுடைய குரு இருக்க வேண்டிய இடத்துல இருந்து 11வது வீட்டை போய் எட்டி பார்க்கணும். நீங்க பெண்கள் பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்குதோ அங்கிருந்து 11வது ராசி என்ன ராசியோ அந்த ராசியில நான் எல்லாமே சொல்லிட்டேன், மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும். அந்த தெய்வத்தை தான் நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப ஒண்ணு இல்ல, கடகத்துக்கு அப்புறம் சிம்மம். சிம்மத்துல சிம்ம ராசிக்குள்ள குரு இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, சிம்ம ராசியில சுக்கிரன் இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சிம்மத்திலிருந்து 11வது இடம் எது? அது மிதுனம். அப்ப மிதுனத்துல உபாசன தெய்வம் யார் அழகா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திமதி தாயாரும் நெல்லையப்பரும் தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப சிம்மத்துல குரு இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, சிம்மத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, நீங்க திருநெல்வேலி இருக்கக்கூடிய நெல்லையப்பரையும் காந்திமதி தாயாரையும் எந்த மாசத்துல பார்க்கணும்? மிதுன மாசம். அந்த மிதுனத்துக்கு உண்டான 5வது மாசம், மிதுனத்துக்கு உண்டான 9வது மாசம். மிதுன மாசம் என்ன மாசம்? சித்திரை, வைகாசி, ஆனி மாசம். அப்ப ஆனி மாசமும் அதனுடைய 5வது மாசம் என்ன? ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாசம்.
இந்த ஐப்பசிக்கு 5வது மாசம் எது? ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. இந்த 3 மாசத்துல உங்களுடைய உபாசன தெய்வத்தை போய் கெட்டியா பிடிச்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். சிம்மத்துக்கு அப்புறம் கன்னி ராசி எடுத்துக்கிறோம். இந்த கன்னியில ஆண்களுக்கு குரு இருந்தாலும் சரி, இந்த கன்னியில பெண்களுக்கு சுக்கிரன் இருந்தாலும் சரி, இந்த கன்னியிலிருந்து எண்ணி வரக்கூடிய 11வது வீடு எது அப்படின்னா, கன்னிக்கு 11வது வீடு எது அப்படின்னா அது கடகம் தான் 11வது வீடு. அப்ப இந்த கடக ராசிக்குள்ள எந்த உபாசன தெய்வம் நம்ம உட்கார்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறோம்? திரிபுர சுந்தரி அம்மா, பால திரிபுரி சுந்தரி அம்மா. இந்த அம்மா அரக்கோணத்துக்கு பக்கத்துல நெமிலிங்கிற ஊர்ல இருக்காங்க. அப்ப அந்த அம்மாவை பார்க்க பொழுது குழந்தைகள் எப்படி பார்க்க போறீங்களோ அந்த குழந்தையை பார்க்க போற மாதிரி ஸ்வீட்டு, சாக்லேட்டு, கடல மிட்டாயி, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய தீனிகளை எல்லாம், தின்பண்டங்களை எல்லாம் வாங்கிட்டு எப்ப போகணும்? எப்ப போகணும்னா அதனுடைய 11வது மாசம் என்ன மாசமோ, என்ன மாசம்? கடகத்துக்கு என்ன மாசமா வரும்? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி வைகாசி. மாசமா வரும். அப்ப அந்த ஆடி மாசம், இந்த ஆடி மாசத்துல இருந்து 5வதா வரக்கூடிய ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாசம். கார்த்திகை எடுத்தது கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி மாசம். இந்த மாசத்துல எல்லாம் இந்த அம்மாவை போய் வழிபட்டீங்கன்னா, தீனியோட போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள், கடன்கள், கஷ்டங்கள், குற்றங்கள், குறைகள் எதுவா இருந்தாலும் தீரும். சார் அந்த ஊர் பேர் மட்டும் ஒரே ஒரு தடவை சார், ஊர் பேர் அந்த அம்மா ஐயா தெரியுமா சார்? ஊர் வந்து நெமிலிங்க ஐயா, நெமிலி, 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 நெமிலி. அரக்கோணத்துல இருந்து 10 கிலோமீட்டர். ஆட்டோவில் கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. நெமிலி அப்படின்னு கேட்டாவே ஊர் பேர் தெரியும். அந்த வீடு கோயில் மாதிரி இருக்காது, வீட்டுக்குள்ளதான் கோயில் இருக்குது. அந்த கோயில்ல வந்து அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. நானும் போயிட்டு இருந்தேன், நல்லா இருக்கும். ஓகே ஓகே சார். ஓகே. இப்ப துலா ராசி எடுத்துக்கிறோம். துலா ராசிக்குள்ள ஒரு ஆணுக்கு துலா ராசியில குரு ஆணுக்கு, அல்லது துலா ராசிக்குள்ள சுக்கிரன் அது பெண்ணுக்கு. நீங்க ரெண்டையும் பிரிச்சு பார்த்துக்கணும். இப்படி இருந்தா துலாத்துக்கு 11வது வீடு எது அப்படின்னா எது? துலாத்துக்கு 11வது வீடு சிம்மம். சிம்மம். அப்ப சிம்மத்துக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்? திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மாளும் மேகநாத பெருமாள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சில கோயில்கள்லாம் உங்களுக்கு தெரியலன்னா கூகுள்ல போய் நான் சொன்னதை அப்படியே டச் பண்ணி பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு லொகேஷன் கொடுத்துரும். சார் அதுக்கு சார் டிஎம்ஹெச்யூர் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, சார் பழனி எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் தெரியாதவங்க, புதுசா இருக்கிறவங்க லொகேஷன் போட்டீங்கன்னா வந்துடும். அப்ப இந்த துளாராசியில குரு இருக்கக்கூடிய ஆண்களும், துளாராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடிய பெண்களும் உங்களுக்கு 11வது இடமான சிம்ம ராசிக்குள்ள அழகாக வீட்டில் குடியிருக்கக்கூடிய அன்னை லலிதாம்பிகா தாயாரும் மேகநாத பெருமாள் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை போய் எப்ப போகணும்? அதனுடைய மாசத்துல போகணும். அப்ப சிம்மத்துக்கு உண்டான மாசம் என்ன மாசம்? சிம்மத்துக்கு உண்டான 5வது மாசம் என்ன மாசம்? சிம்மத்துக்கு உண்டான 9வது மாசம் என்ன மாசம்? அதை தெரியணும். அப்ப சிம்மத்துக்கு உண்டான மாசம் என்ன மாசம்? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி மாசம். இப்ப ஆவணிக்கு எடுத்தது 5வது மாசம் எது? ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. மார்கழிக்கு எடுத்தது என்ன மாசம்? மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை மாசம். இந்த மாசத்துல இந்த அம்மாவை போய் வழிபடுங்க, எல்லா பிரச்சனையும் சாகும். இப்ப விருச்சிகத்துல ஒரு ஆண், அதே விருச்சிகத்துல சுக்கிரன் ஒரு பெண், இப்படி இருந்தா அந்த விருச்சிகத்துக்கு 11வது இடம் எது அப்படின்னா, விருச்சிகத்துக்கு 11ஆம் இடம் எது? கன்னி. அப்ப அந்த கன்னி ராசிக்குள்ள யார் உட்கார்ந்துருக்காங்க உபாசன தெய்வமா? அந்த கன்னி ராசிக்குள்ள பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன், விஷ்ணு துர்க்கை, கும்பகோணத்தில் இருக்கிற இவங்களை போய் எப்ப பார்க்கணும்? அதனுடைய மாசம் என்ன மாசமோ, அதனுடைய மாசம் என்ன மாசம்? புரட்டாசி. புரட்டாசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, தைக்கு அப்புறம் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி மாசம். இந்த மாசத்துல இந்த தெய்வத்தை போய் நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயமா சால்வ். இப்ப தனுசுல ஒருத்தருக்கு குரு இருக்கு ஆணுக்கு, அல்லது தனுசுல சுக்கிரன் இருக்குது ஒரு பெண்ணுக்கு. இவங்களுக்கு 11ஆம் இடம் எது அப்படின்னா அது துலா ராசி. அப்ப துலா ராசிக்கு உண்டான உபாசனை தெய்வம், துலா ராசிக்குள் இருக்கக்கூடிய
உபாசன தெய்வம் யாரு? ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள், காட்டழகியார். இவங்களை போய் அதுக்கு 11வது மாசம், துலா மாசம் என்ன மாசமோ, அதாவது அந்த தெய்வம் எந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அதனுடைய மாசம், அதனுடைய 5வது மாசம், அதனுடைய 9வது மாசத்தை நீங்க எடுத்துக்கணும். அப்ப துலாமுக்கு ராசிக்கு என்ன மாசம் சொல்லுங்க பாப்பா, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. ஐப்பசி மாசங்கய்யா. ஐப்பசி, ஐப்பசி மாசம். மாசி, ஆனி. ஐப்பசி மாசத்திலிருந்து 5வது மாசம். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி மாசம். மாசியிலிருந்து 5வது மாசம். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாசம். கரெக்ட் தான் நான் சொல்றது? கரெக்டா இருக்கு. அப்ப இந்த மாசத்துல நீங்க போய் சிங்கப்பெருமாளையும் காட்டழகிய தாயாரையும் வழிபட்டு உங்களுடைய கஷ்டங்களை சொன்னீங்கன்னா, அடே மகனே, உன்னுடைய கஷ்டம் இவ்வளவு கஷ்டமா, வா உன்னுடைய கஷ்டத்தை நான் தீர்க்க வர்றேன்னு ஓடி ஓடி வரும் அந்த அம்மா. அந்த அப்பா உங்களை ஓடி ஓடி வந்து உங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது தனுசு. தனுசு தானே இப்ப சொன்னோம், தனுசு சொல்லிட்டோம். சொல்லுங்க சார். இப்ப மகரம்னு வச்சுக்கோங்க. இந்த மகரத்திலிருந்து, மகரத்துல குருவோ அல்லது மகரத்துல ஆணுடைய ஜாதகத்துல குரு, அது பெண்ணுடைய ஜாதகத்துல மகரத்துல சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மகரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 11வது இடம் அது எது? அதுதான் விருச்சகம். அப்ப விருச்சகத்துக்குள்ள ஒரு அழகா அந்த ராசிக்குள்ள ஒரு உபாசன தெய்வம் உட்கார்ந்து இருக்குது. அது யார் உட்கார்ந்துருக்காங்க விருச்சகத்துல? அலமேலு மங்கம்மா தாயார், பத்மாவதி தாயார், திருப்பதி. திருப்பதியில. இந்த அம்மாவை போய் நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா அனைத்து கஷ்டங்களும் தீரும். அது எப்ப போகணும் அப்படின்னா, விருச்சிகத்துக்கு உண்டான மாசம் என்ன மாசம்? கார்த்திகை. கார்த்திகை மாசம், அதனுடைய 5வது மாசம், பங்குனி, அதனுடைய திரியோணமான 9வது மாசம். பங்குனி, இந்த ஆடி. மாசத்துல போய் இந்த அம்மாள நீங்க வணங்குனீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். ஏன் நம்ம கஷ்டத்தெல்லாம் தீருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்? ஒருத்தருடைய ஜாதகத்துல காலச்சக்கரத்துல பொதுவா 11ஆம் இடம் தான் நம்முடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம், கனவுகள் ஈடேறக்கூடிய இடம், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய இடம். அதை விட ஒட்டு மொத்தமா 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். 11ஆம் இடம் தான் லாபம். அப்ப அந்த லாபம் எங்க இருக்குது? உங்களுடைய அதிர்ஷ்டம் எங்க இருக்குது? 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உபாசன தெய்வத்திட்ட தான் இருக்குது. இப்ப கும்பத்தை எடுத்துக்கிறோம். கும்பத்துல ஒரு ஆணுக்கு, ஆணையோட ஜாதகத்துல கும்பத்துல குரு, அல்லது பெண்ணுடைய ஜாதகத்துல கும்பத்துல சுக்கிரன். அப்ப கும்பத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 11வது வீடு எது? தனுசு. தனுசு. அப்ப தனுசுனாவே பொதுவா வாராகி அம்மனை, அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க வாராகி அம்மனை ஒரு பர்டிகுலரா ஒரு ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உத்தரகோச கங்கை மேலே பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் தாயார் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய அந்த வாராகி தாயார், சார் நான் அவ்வளவு தூரம் போக முடியல, உள்ளூர்ல எங்கேயாச்சும் வாராகி தாயார் இருந்தா வாராகி தாயாரை முட்டு கெட்டியா புடிச்சுக்கிட்டு அதனுடைய மாசமான மார்கழி மாசம், சித்திரை மாசம், ஆவணி மாசம், இந்த மாசத்திலேயே நீங்க வாராகி தாயா போய் கேட்டீங்கன்னா அள்ளி கொடுக்கும். கஷ்டமா தூக்கி எறி. இதெல்லாமே உண்மை. மீனத்துல வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்துல குரு இருக்குது, அல்லது மீனத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் இருக்குது. அப்ப இந்த மீனத்துக்கு 11வது இடம் அப்படின்னா என்ன இடம்? மீனத்துக்கு 11வது இடம்னாவே மகரம் தான். அப்ப மகரத்துக்கு எந்த தெய்வம் உபாசன தெய்வம் மகர ராசிக்குள்ள அப்படின்னா, அது ஏற்கனவே தெரியும். கன்னிவாடியில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் தாயார். இந்த தெத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ராஜகாளியம்மனை போய் மீனத்துல குரு அல்லது மீனத்தில் சுக்கிரன் இருப்பவர்கள் இந்த தெத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ராஜகாளியம்மனை புடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தும் தீர்ந்தே தீரும். அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இதுல? பொதுவா உங்களுடைய உபாசன தெய்வம் உங்களோட ராசிக்கோ உங்களுடைய லக்னத்திற்கோ அல்ல. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில்
குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 11வது ராசி என்னவோ அந்த ராசிக்குள் ஒரு உபாசன தெய்வம் ஒளிந்து கொண்டே இருக்கும். அந்த ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களை கண்டுபிடித்து உங்களுடைய கஷ்டங்களையும் குறைகளையும் சொன்னீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்க வரும். அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்திலையும் சுக்கிரன் எங்க இருக்குதோ அதுக்கோசரம் பெண்கள் போய் குரு இருக்கிற இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பார்க்க கூடாது. ஒரு ஆண்கள் போய் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்க கூடாது. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆண்கள் வந்து குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 11வது இடம், பெண்களுக்கு சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 11வது இடம். இந்த இடத்தில் தான் உங்களுடைய உபாசன தெய்வம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அப்ப உபாசன தெய்வம் உங்களுக்கு என்ன பண்ணும்? எல்லாமே பண்ணும். குலதெய்வம்ங்கிறது உங்களுடைய குலம் காக்க தெய்வம். அது இயற்கையா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. பெத்த தகப்பனும் பெத்த தகப்பன் தாய்ங்கிறது குலதெய்வம். அந்த பையன் தண்ணி போடுறவனா இருந்தாலும் சரி, சீட்டாடுறவனா இருந்தாலும் சரி, ஒண்ணுக்காகாதவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அந்த தாய் தன் மகனுக்கு, தகப்பன் தன் மகனுக்கு என்ன கடமை செய்வானோ அந்த கடமை செய்தே தீரும். செஞ்சே தீருவான். என் பையன் தண்ணி போடுறான், அவனுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்க மாட்டேன். என் பையன் வந்து சும்மா சேட்டை பண்றியா, அவனுக்கு என் பேச்சை மதிக்க மாட்டாங்கிறான் அப்படின்ட்டு பையனுக்கு ஏதாச்சும் தாய் தகப்பன்னு சொத்து சேர்க்க வைக்காம போறாங்களா? அவங்க தகுதிக்கு என்னவோ அதை சமாளிச்சு கொடுத்துட்டு போறாங்கல்ல. அது அவங்களுக்கு குலதெய்வம் என்பது கடமை. என்னுடைய வாரிசுக்கு இதை செஞ்சு ஆகணுங்கிறது கடமை. குலதெய்வத்துக்கு கடமை. ஆனா இஷ்ட தெய்வங்கிறது நான் உன்னை தேடி வர்றேன், உன்னை நீ எனக்கு பிடிக்கும், உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வத்தை தேடி போறது. ஆனா உபாசன தெய்வங்கிறது நீ தேடாமலே இருந்தாலும் அவனை போய் நீ பிடிச்சிட்டீன்னா அவன் வந்து அந்த தெய்வம் வந்து உன்னை காப்பாத்தியே தீரும். ஏன்னா உபாசன தெய்வம் எங்க ஒளிஞ்சிருக்காருன்னா 11ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய லாபஸ்தானத்தில் உபாசன தெய்வம் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த உபாசன தெய்வத்தை உங்களுடைய ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 11வது இடத்தையும், பெண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல 11வது இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த உபாசன தெய்வத்தை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான மாசம், அதுக்குண்டான திரிகோண மாசத்துல போய் நீங்க கெஞ்சி கூத்தாடி அப்படியே அழகா அந்த தெய்வத்தை காலை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை காலை பிடிச்சிட்டீங்கன்னா அந்த தெய்வத்தை உங்களை காலை வாரி விடவே விடாது. உங்களை எப்படியாவது ஜெயிக்க வச்சு அழகு பார்த்து உங்களுடைய மேடையில ஏத்தி வச்சு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் கஷ்டங்களையும் 100% தீர்த்தே தீரும். அப்ப சந்தேகம் சார். இஷ்ட தெய்வம் என்பது வேறு, குலதெய்வம் என்பது வேறு, உபாசனை தெய்வம் என்பது வேறு. அப்ப உபாசன தெய்வத்தை பிடிக்கணும்னா இப்படித்தான் பிடிக்கணும். நீங்க பாட்டுக்கு போய் உங்க லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை போய் உபாசன தெய்வம் சொல்லக்கூடாது. உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை போய் உபாசன தெய்வம் சொல்லக்கூடாது. அப்ப குருவுக்கு 11ஆம் இடம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 11வது இடம். இப்படி எல்லாம் பார்த்து இந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா வளமும், எல்லா நலமும், எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்க்கையில நீங்க எல்லா வெற்றியும் தேடி வரலாம். அப்ப நீங்க உபாசன தெய்வத்தை டெய்லியுமே உங்களுடைய உபாசன தெய்வம் எதுன்னு நான் சொல்லிட்டேன்ல, அதனுடைய போட்டோவையோ இந்த மாசத்துல எல்லாம் நீங்க அவரை தேடி போங்க. ஆனா டெய்லி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய உபாசன தெய்வத்துடைய படங்களை உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கிறது, அல்லது உங்களுடைய உபாசன தெய்வத்துடைய படங்களை வீட்டில் வச்சுக்கிறது, உங்களுடைய ஆபீஸ்ல வச்சுக்கிறது, தொழில்ல வச்சுக்கிறது, இப்படி எல்லாம் வச்சு உங்களோட உபாசன தெய்வத்தை தினந்தோறும் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அப்படிங்கிறது தான் யார் இந்த வார ஜோதிட வல்லுநருடைய 12 ராசிகளுக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான உபாசன தெய்வம் இதுதான், நீங்க இப்படித்தான் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை தான் நம்ம இவ்வளவு நேரம் பண்ணணும். இப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கருத்துக்களை சொன்னீங்கன்னா நம்ம நீங்க பேசக்கூடிய நேரம். ஐயா பேசலாமா? சிவகுரு சார், சிவகுரு ஐயா பேசுறேன். ஐயா, நான் வந்து உங்களுடைய பரணி அஸ்ட்ரோவேல்டே 2-3 வருடமாக இலங்கை திருகோணமலையிலிருந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஓகே நான் ஐயா. ஒரு ஒரு அதிர்ஷ்டவசமாக உங்களுடைய இதுலேயே ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்க போகும்போது அந்த லைவை பார்த்தேன். நான் பொதுவாக எல்லாத்தையும் பார்ப்பதுண்டு. அப்போ லைவை பார்க்கும்போது இடையில இருந்தால் நான் பார்த்தேன். எனக்கு பிரச்சனை என்னென்று சொன்னால் இந்த குலதெய்வத்துக்கும் இதே மாதிரி ஏதாவது இந்த
இந்த ஐயா இந்த அதை வந்து நம்ம தனி இதை போட்டு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். ஆ ஆ ஆ இதுல குலதெய்வம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு நாள் அழகா பேசிக்கலாங்க ஐயா. இது உபாசன தெய்வம் எனக்கு விளங்கி விட்டது. ஏன்னா இது வந்து அதாவது குலதெய்வங்கிறது கட்டாயம் உனக்கு குலதெய்வம் உனக்கு கட்டாயம் செஞ்சே தீரணும். அது தாய் தந்தையரை போல. தாய் தந்தையை போல. ஆனா உபாசன தெய்வங்கிறது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒளிஞ்சு உன்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவரை கண்டுபிடிச்சு பிடிக்கணும். அதுதான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறது தான் எப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது ஏன்னா குருவில இருந்து பார்க்கணும், இல்ல சுக்கிரன் இந்த பெண்களை பார்க்க வேண்டியது ஏதாவது விசேட காரணம் ஏதாவது இருக்கா ஜோதிடத்துல? ஐயா பொதுவா குரு அப்படின்னாவே வந்து அதுதான் மூல ஆதாரம். அதாவது காலச்சக்கரத்துல பாக்கியம் ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னா 9ஆம் இடம் தான் பாக்கியம். பாக்கியம். அதே மாதிரி காலச்சக்கரத்துல ஒருத்தருக்கு நல்ல குடும்பம் அமையணும், ஒரு வாழ்க்கை அமையணும்னா அதுதான் சுக்கிரன் 2ஆம் இடம். ஒருத்தருக்கு பணம் காசு குடும்பம் அமையணும்னா அது 2ஆம் இடம். ஒரு 7ஆம் இடம். பாக்கியம் கிடைக்கணும்னா 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு. அப்போ ஒரு காலச்சக்கரத்துல ஆண் ராசிக்கு 9ஆம் இடம் குருங்கிறதுனால ஆணுக்கு குருவையும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரனையும் எடுத்து வச்சு நீங்க இப்படி பேசணுங்க ஐயா. பேசுனா அது அழகா இருக்கும். சரி சரி, நன்றி. ஓகேங்க ஐயா. அந்த மாதத்துல போயிட்டு அந்த தெய்வத்தை வழிபடுறோம். அதுக்கு அந்த வழிபடுறது முறைக்கு இந்த மாதிரி வழிபடுறதுல ஒரு அர்ச்சனை பேருக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்தா போதுங்களா? ஐயா எல்லா கோயில்லையும் போனா முதல்ல வெளிச்சம் பண்ணுங்க, வெளிச்சத்தை கொடுங்க. 3 விளக்கு நாச்சி தீபம் போட்டு வழிபடுங்க. தீபத்தை போட்டு வழிபட்டீங்கன்னாவே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. தீபம் போட்டு. ஓகே. அப்புறம் பேர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லைங்களா? தாராளமா பண்ணிக்கலாம். அங்க பாருங்க, சராசரி உங்களால எப்படி ஒரு சாமியை எப்படி எப்படி கும்பிட முடியுமோ விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க, பேர் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடுங்க. எப்படி எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு மாதிரி சாமி கும்பிடுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு ஓகே, பெரிய ஓகே. மூலாதாரத்தை எடுத்து கொடுத்துறீங்க. ஐயா ஐயா வணக்கங்க ஐயா. நான் ஜிஜி முருகன் பேசுறேங்க தருமபுரில இருந்து. சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ வக்ரகரங்கள் வந்து நேர்பாதையில போகாம ரிவர்ஸ்ல போகும் ஐயா இல்லையா? இங்க இப்போ எல்லாம் இதை குரு கொண்டாடவே வக்ரம் வேணாம். இருந்தாக்க நம்ம அதுல பகிர்ந்து. இதெல்லாம் கொண்டாடவே வேணாம். வக்கர ஓகே. கிரகம், போன கிரகம், வந்த கிரகம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. எதையுமே நீங்க பார்க்க வேணாம். உங்களுடைய ஜாதகத்துல நான் இப்படி சொல்லக்கூடிய ஃபார்மெட் மட்டும் பயன்படுத்துங்க ஐயா. வேற எதையுமே நீங்க பயன்படுத்தாதீங்க. நீங்க உடனே எங்களுக்கு ஓகேங்க. உபாசன தெய்வமா வரக்கூடிய அந்த வீட்டுடைய அதிபதி நீசம் ஆயிட்டாரு, அவர் வக்கரம் ஆயிட்டாரு, இதே வேண்டாம். நாம அதுக்கெல்லாம் போகவே வேணாம். அந்த 11வது வீட்டுக்குள்ள இந்த தெய்வம் எல்லாம் இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறனே தவிர, நல்லா புரிஞ்சுக்கங்க. 12 ராசிக்குள்ளேயும் இந்த தெய்வம் உபாசன தெய்வமாக உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள போய் வழிபடுங்க. உங்களுக்கு எந்த கிரக வக்கரமா இருந்தா என்ன, நீசமா இருந்தா என்ன, எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன, அதை பத்தி கவலையே இல்லை. அது தேவையும் இல்லை. ஐயா கௌதம் ஐயா பேசுங்க. கை தூக்கியிருக்காங்க கௌதம் ஐயா. சார் கௌதம்னு யார் கை எடுத்திருக்காங்க, அவங்க பேசுங்க. அதாவது பேச வர்றவங்க தாராளமா பேசலாம். இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியை இனிதே நிறைவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ஐயா வந்து இப்போ இதில் வந்து என்னன்னா, எனக்கு ஒரு கூச்சம் என்னன்னா, பேச பேச எனக்கு ஒரு தயக்கம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம நார்மலாக பேசுறது வேற, ஒரு பெரிய ஒரு ஜோதிடத்தில் புலமை வாய்ந்தவங்க உட்கார்ந்துருக்கிறப்ப பேசுறது வேற. இன்னைக்கு தங்கப்பாண்டியன் ஐயா உள்ள வந்திருக்காரு. அவரு இருக்கிறப்ப நாம வந்து ஒரு பாடத்தை வந்து பேசுறது வந்து கொஞ்சம் நடுக்கம் தான். இருந்தாலும் நம்ம பேசணும். ஐயா அவரோட ஆசையோட தான் நான் பேசுறேன். ஏன்னா நான் இப்போ எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் முதல்ல எடுத்த உடனே அவருக்கு ஐயா அப்படிங்க நான் நிகழ்ச்சி அவரோட ஆசையை வச்சுதான். ஏன்னா ஒரு ஐயா நல்ல வணக்கங்க. மனிதர்கிட்ட ஆசி வாங்கணும். என்னோட பாலிசி அதுதான். ஒரு நல்ல மனிதர். அதுக்கு மேல வந்து வேற வேற அப்படிங்கிறது வேற. ஒரு எந்த யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத, ஒரு துயரங்கள் கொடுக்காத ஒரு நல்ல மனிதர். இப்போ ஐயா இருக்கிறப்ப இந்த பாடத்தை நடத்துனது எனக்கு ஒரு விதத்துல பெருமை. நான் ஐயா அவர்களை வந்து அன்போடு வரவேற்கிறேன். ஐயாவோட கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். ஐயா இந்த குழுவில் வந்த எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா எல்லாருக்கும் நமஸ்காரம். வணக்கம் ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. ஆமா, அதாவது நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கோம். யாரும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதுலேயும் நம்ம ஒரு கருத்தை எடுக்கணும். அதுதான் நம்ம திறமை. அவர் இன்னைக்கு அழகா வந்து டவுட்டே வேண்டியதில்லை, அழகா சொல்லிட்டாரு. பெண்ணுக்கு சுக்கிரன், ஆணுக்கு குரு, அதுக்கு 11ஆம் இடம். அது பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசிக்கும் உபாசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுன்னு சொல்லிட்டாரு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போ இந்த சிம்மத்துக்கு சொன்னீங்கல்ல, திருமுச்சூரை சொன்னீங்களாங்கய்யா,
ஆமாங்க ஐயா, அன்னை லலிதாம்பிகை தாயாரு. போயிடுறேன். ஏன்னா எனக்கு குரு துலாமில் இருக்கு. நம்மளும் கடவுள் வந்து நேரம் வந்து சொல்ல மாட்டாருங்க ஐயா. மனுஷ ரூபத்துல தான் ஒரு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்க. கண்டிப்பா நேர கண்டிப்பா கடவுள் வந்து நான் தான் முருகன், யூடன்ஸை பிடிச்சிக்கோப்பா அப்படி போயிட்டு வான்னா நம்ம முருகனை 1008 செக்அப் பண்ணுவோம். நீதானா ஒரிஜினலா என்ன சொல்றிய? கண்டிப்பா கண்டிப்பா ஆமா, இல்லைங்க. மனுஷ ரூபத்துல தான் சொல்லுவாரு. அப்ப திரும்பி வச்சு அது வந்து நம்ம டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கணும். ஒரு தகவல்ங்கிறது ஒருத்தரை சந்திக்கிறோம். அண்ணாச்சி ஒரு 2 நாள் விநாயகரை கும்பிடுங்க அண்ணாச்சி, கஷ்டம் தீரும்னா நம்ம அதை அலட்சியமா நினைச்சிடக்கூடாது. அதாவது பரணி சார் மீட்டிங்ல வந்து இன்னைக்கு நம்ம திருமச்சூர் போறதுக்கு நான் பிளான் பண்ணிடுறேன். அது இன்னைக்கு ஆவணி வரைக்கும் தாங்காது, மார்கழி அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. அதுக்கு 5-9 கொடுத்துட்டாரு. கம்மிங் மார்கழியில போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்துச்சு அண்ணாச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ஆமா, நன்றிங்க ஐயா. உங்களுக்கு உங்களுடைய தெரிஞ்ச ஆசி. விஷயங்களை எல்லாருக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு மனசு உயர்ந்தது அண்ணாச்சி. சரி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல வந்த எல்லாரும் பயனடையணும். உங்க வந்தவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. இந்த சிறி ஜோதிடனுடைய வாழ்த்துக்கள். சரிங்க ஐயா, ஓகேங்க ஐயா. இந்த ஒரு அழகான இந்த 1 மணி நேரத்துல யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து கலந்து கொண்ட அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். இதே மாதிரி தான் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:32 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க அவசியம் வந்து கலந்துக்குங்க. இதில் 2026 ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு ஜோதிட விருந்து, மிகப்பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்குது. என்ன மிகப்பெரிய விருந்துனா, நம்ம 2026 புது துவக்கத்துல நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் முதல் கருத்தரங்கம். முதல் கருத்தரங்கம்னா 2026 வரக்கூடிய முதல் கருத்தரங்கம் 7ஆம் தேதி நடக்குது, ஜனவரி 7. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகனுடைய உருவத்துல தான் நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா வந்து தான் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறாரு. அன்னைக்கு எல்லாருமே வாங்க. உங்களுடைய நீங்க அதாவது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே அந்த விழாவில் நடக்கும். நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க வாங்க. அட்வான்ஸாகவே நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டேன். அப்ப இந்த யார் இந்த வார ஜோதிட வல்லுநர் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. 2 குருமார்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.